பொதுவாக ஆலயம் அப்படின்னு சொன்னால் கோவில்னு அர்த்தம். பிராசாதம் ஆலயம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. பிராசாதம் என்பது கர்ப்பாலயத்தை மாத்திரம் சொல்லக்கூடியதுக்கு பிராசாதம் என்று பெயர். கோபுரம் விமானம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே கோபுரங்கள் என்றும் எம்பெருமான் சன்னதியில் இருக்கக்கூடியதற்கு விமானம் என்று பெயர். அந்த விமானத்துக்கு இன்னொரு பெயரானது பிராசாதம் என்று பெயர். பிரசாதயதி இது பிராசாதா அப்படின்னா நம்ம எல்லாம் நம்ம சரீரத்தை தாங்கி நம்மளை உத்தரணம் பண்ணக்கூடியது விமானம் அப்படின்னு சொல்கிறோம். அதே விமானம் அப்படின்றதுக்கு ஒரு உபமானம் என்னன்னா, பொதுவாக இங்கே நம்மளுடைய ஆத்மாவை மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழியை காமிக்கக்கூடியது விமானம் அப்படின்றது சன்னதியோட விமானத்துக்கான அர்த்தம். அதில் கிருத்தாதி யுகங்களில் ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்கள்னால மோட்சம் அடையிறா. சாட்சாத் கலியுகத்தில் இன்னைக்கு தபஸுக்கானவோ யாக யஜ்யங்களுக்கானவோ இதெல்லாம் பண்ணி மோட்சத்துக்கான வழி இந்த கலி காலத்தில் கடினம் அப்படின்றதுனால எம்பெருமான் இந்த அர்ச்சா திருமேனியை கொண்டு ஒரு சுலபமான மோட்ச வழியை காண்பிக்கிறதுக்காக இந்த ஆலயத்தில் எம்பெருமான் பிரதிஷ்டையாகி நமக்கு எல்லாமே பெருமாள் வழிகாட்டுறான். அதில் வரும்பொழுது இந்த பிராசாதம்னா என்ன அப்படின்னா, இது நமக்கு ஒரு உபமானம் என்னன்னா, நம்மெல்லாம் எப்படி ஒரு சரீரம் நமக்குள்ள எப்படி ஆத்மாவோ அதே மாதிரி எம்பெருமானுக்கான சரீரம் அந்த பிராசாதம் என்று சொல்லக்கூடியது. அதிலுள்ளே இருக்கக்கூடியது ஆத்மாவா எம்பெருமான் எழுதியிருக்கார். தேகோ தேவாலயச்சாபி ஜீவோ புரோக்தோ சனாதனஹா பிராசாதம் புருஷம் மத்வா பூஜையேன் மந்திரவித்தமஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதில் வரும்பொழுது இந்த ஒரு விராட் புருஷனுடைய ரூபம் ஆலய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆலயங்களுக்கு பொதுவாக 18 அங்கங்கள் உண்டு. அதில் பிரதானமாக 5 அங்கங்கள் பிரதானம். அதில் உபபீட்டம் அப்படின்றது திருவடியாகவும், ஜானு அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டி அதிஷ்டானமாகவும், பிரஸ்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தோள்களாகவும், பாதவர்க்கம் சொல்லக்கூடிய தூண்கள் எல்லாம் கைகளாகவும், கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கழுத்தாகவும், சிகரம் சொல்லக்கூடிய அந்த விமானத்துடைய பண்டியல் அப்படின்னு சொல்லுவா. தமிழோட பழைய பதங்களில் அதுக்கு பண்டியல் அப்படின்னு பேர். அதுக்கு சிகரம்னு சம்ஸ்கிருத பதம். அந்த சிகரம்ன்றது தலையாகவும், அதில் இருக்கக்கூடிய ஸ்தூபி அப்படின்னா கலசம்னு அர்த்தம். அந்த விமான கலசம்ன்றது அவருக்கு சிகையாகவும் சொல்லப்படுறது ஆகமத்தில். இது ஒரு பிராசாதத்துடைய சரீர ரூபம். இந்த பிராசாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஆத்மா எப்படி வசிக்கிறதோ அதே மாதிரி எம்பெருமான் இந்த விமானம் பிராசாதம்ன்ற சரீரத்தில் எம்பெருமான் சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம சக்தியாக அங்கே மூலமூர்த்தியாக எம்பெருமான் வசிக்கிறான். முதல்ல இந்த ஆலயம் நிர்மாணம் பட வேண்டும், கட்டப்பட வேண்டும் அப்படின்னா 3 விஷயங்களாக சொல்கிறது. முதல்ல பூமியை பரீட்சிக்கணும். பூமியை பரீட்சிக்கிறச்சே நிறைய விஷயங்கள் இப்போது அவகாசத்தினால விஸ்தீரணமாக சொல்ல முடியல. அதனால் முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் இங்கே தெரிவிக்கிறேன். அதாவது இந்த பூமியை நம்ம பாரத தேசம் 3 விதமாக பிரிக்கப்படுறது. அதாவது நாகரம், திராவிடம், வேஷடம். நம்ம இந்த மனுஷ சரீரமும் 3 விதமாக பிரியறது. வாத்தம், பித்தம், கபம். சத்வம், ரஜஸ், தமஸ். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணத்தினால பிரிக்கப்படுறது. இதே மாதிரி இந்த பாரத தேசத்தையும் 3ஆ பிரித்து திராவிடம், வேஷடம், நாகரம் அப்படின்னு சொல்கிறது. ஹிமாதிரியிலேருந்து விந்திய பர்வதத்து வரையும் நாகர தேசம்னும், விந்திய பர்வதத்திலேருந்து கிருஷ்ணவேணி நதி வரைக்கும் திராவிட தேசம் என்றும், கிருஷ்ணவேணியிலேருந்து கன்னியாகுமரி பரியந்தம் வேசர தேசம் என்று அந்த தேசத்தை 3ஆ பிரிக்கிறது நம்ம பாரத பூமியை. அதனால தான் நம்ம பாரத பூமிக்கு வாஸ்து பூமின்னு பேர். அந்த வாஸ்து பூமியை 3ஆ பிரிக்கும்படியாக இந்த எம்பெருமானுடைய ஆலய சரீரங்களையும் 3ஆ பிரிக்கிறார். அதாவது இந்த பிராசாதமும் திராவிடம், வேசரம், நாகரம் அப்படின்னு 3 விதமாக பிரிக்கப்படுறது. அதில் சதுரமாக இருக்கக்கூடிய சன்னதிகள் எல்லாமே நாகரம் அப்படின்றத சேர்ந்தது. இந்த 6 கோணம் 8 கோணங்கள் உடைய சன்னதிகளை எல்லாம் திராவிடம் என்றும்,
விருத்தமாக இருக்கக்கூடிய சன்னதிகளை வந்து வேசரம் என்று 3 விதமாக சன்னதியை பிரிக்கப்படுறது. அநேகமாக சதுரமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இந்த ஷடஸ்ரமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் இந்த கர்நாடக தேசங்களில் நிறைய பார்க்கலாம். இந்த விருத்தமாக இருக்கக்கூடியது எல்லாமே கேரள தேசங்களில் நிறைய பார்க்கலாம். அதாவது இதில் என்னென்ன பெருமாள் அமைக்கப்பட்டால் எப்படி எப்படிலாம் விமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற, நின்ற நிலையிலேயோ அமர்ந்த நிலையிலேயோ வாகனங்கள் மேல் இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது நம்ம திருவல்லிக்கேணியில் கஜேந்திரவர்தன் பார்க்கலாம், வாகனத்து மேலே இருக்கக்கூடிய பெருமாள். இந்த மாதிரி எம்பெருமான் ஏல பண்ணக்கூடிய ஸ்தானங்கள்லாம் வந்து சதுரமோ விருத்தமோ அதாவது வட்டமோ இல்லை அறுகோணமோ இருக்கலாம். இதே சயன பெருமாள் படுத்துண்ட பெருமாளோ இல்லை பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி கிடந்த நிலையில் அதிகமாக இருக்கக்கூடிய பெருமாள்களுக்கெல்லாம் ஆயத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனால் ரெக்டாங்கிள், தமிழ்லனா நீண்ட சதுரமோ இல்லாட்டி நீண்ட வட்டமோ, இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து எம்பெருமானை வந்து சயனாதி திருக்கோலங்களில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இந்த மாதிரியா முதல்ல ஒரு ஆலய கல்பனம் இந்த மாதிரி செய்ய வேணும் அப்படின்றத சாஸ்திர ரீதியாக தெரிகிறது. அந்த ஆலயங்கள் வந்து உத்தமம் மத்தியமம் அதமம்னு 3ஆக பிரிக்கப்படுறது. அதை எப்படியெல்லாம் கட்டணும், என்னென்ன திரவியங்களில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். முக்கியம் சிலாமயம் கேகம், மத்தியமம் சேஷ்டகாதிகம், ஜகன்யம் தாருஜம் விந்தியான், மிருண்மயம் ஹேயமுச்சியதே அப்படின்றது. அதாவது 3 விதமாக கட்டலாம். கல், மண், மரம், இந்த 3 விதமாக எம்பெருமானுடைய ஆலயங்கள் வந்து நிர்மாணம் படலாம். அதில் வந்து உத்தமம் வந்து கல்லுனால கட்டக்கூடிய கோவில்கள் வந்து உத்தமம். செங்கல்னால அதாவது இஷ்டகைன்னு சொல்கிறோம், செங்கல்னால கட்டக்கூடிய கோவில்கள் மத்தியமம் என்றும், மரத்தினால கட்டக்கூடிய கோவில்கள் வந்து அதமம் என்று 3 விதமாக பிரிக்கிறது. அதில் 3 விதமான ரூபங்கள் சொல்கிறது. சஞ்சிதம், அசஞ்சிதம், உபசஞ்சிதம் அப்படின்னு 3 விதம். அதாவது சஞ்சிதம்னா உபவீட்டத்திலேருந்து கலசம் வரைக்கும் சஞ்சிதம், கல்லுனாலேயே கட்டப்பட்ட கோயில் வந்து சஞ்சிதம் என்றது. அதே வந்து கல்லிலேருந்து பாதி தூரம் வந்து கல்லிலும் பாதி தூரம் அதாவது செங்கல்லும் கட்டப்பட்ட இது வந்து அசஞ்சிதம் என்றும், அதே முழுமையாக ஸ்வதை என்று சொல்லக்கூடிய கல்லுனாலே செங்கல்னாலே கட்டப்பட்ட கோவில்கள்லேருந்து உபசஞ்சிதம் என்று அதமமாக பிரிக்கிறது. அதே மாதிரி இந்த கல் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்திரீலிங்கம், புல்லிங்கம், நபும்சகலிங்கம்னு கல்லை வந்து 3ஆக பிரிக்கிறது. அதில் வந்து மூலத்தில் வந்து இந்த வெங்கல மணி சத்தம், நடுவில் வந்து வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஜாலரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்தங்களும், கீழே வந்து அதோடைய மெலின வெங்கல சத்தம், இந்த 3மே வந்து தீர்க்கமாக இருந்ததுன்னா அதாவது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது வந்து புல்லிங்கம் என்று, அதே சத்தம் வந்து மெலிசா வந்ததுன்னா அந்த கல்லை வந்து ஸ்திரீலிங்கம்னும், அந்த கல்லில் சப்தமே இல்லாமல் இருந்ததுனால் இந்த 2 சப்தங்களும் இல்லாமல் இருந்ததுன்னா அதை வந்து நபும்சக கல் அப்படின்னு சொல்கிறது. அதுலேயே மிருண்மயேஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது செங்கல், செங்கல்லையும் புல்லிங்கம், நபும்சகலிங்கம், ஸ்திரீலிங்கம்னு 3ஆக பிரிக்கப்படுறது. அதில் வந்து கோடுகள் வந்து செங்கல் அமைக்கப்படும் போது கோடுகள் வந்து நேர போச்சுன்னா அதுக்கு வந்து புல்லிங்க கல் என்றும், அதே கோடுகள் வந்து நீண்டமாக வந்தால் அதை வந்து ஸ்திரீலிங்க கல் என்றும், அதில் கோடே இல்லாமல் இருந்தால் அதை வந்து நபும்சக கல் என்று 3ஆக பிரிக்கப்படுறது. பொதுவாக இந்த கோவில்கள் கட்டும் பொழுது ஏகதள விமானம், த்விதள விமானம் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல ஒரு நிலை விமானங்கள், அடுத்தது 2, 3, 4 தள விமானங்கள்லாம் சொல்லப்படுறது. அதில் வரும்பொழுது கோவிலில் என்னென்ன வர்க்கங்களோட அமைக்கணும் அப்படின்னா உபபீடம், அதிஷ்டானம், வேதிகை, பாதம், பிரஸ்தரம், கண்டம், சிகரம், ஸ்தூபி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 அங்கங்களுடைய கூடியது வந்து ஏகதள விமானம். அதாவது பொதுவாக 3 விதமாக பிரிக்கிறது ஆலயத்தை, உத்தமம் மத்தியமம் அதமம். இதுலேயும் பொதுவாக உபபீடம் அதிஷ்டானம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் வந்து உத்தமம், வெறும் அதிஷ்டானம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் மத்தியமம், வெறும் உபபீடம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அதமம்னு 3 விதமாக பிரிக்கப்படுறது. இதில் வந்து த்விதள விமானம் 2வது தளம், அதாவது 2 தளங்கள் மேலே இருக்கக்கூடிய விமானங்கள்லாம் எப்படி கல்பனம் பண்ணோம்னா பாதம் ச பிரஸ்தரம் செய்வ கிரீவம் ச சிகரம் ததா அப்படின்னு ஒரு இது எடுக்கப்படுறது. அதில் வந்து உபபீடம், அதிஷ்டானம், பாதவர்க்கம் பிரஸ்தரம், ஷாலா பஞ்சரம், பிரஸ்தரம் கண்டம், சிகரம் ஸ்தூபி அப்படின்னு 12 அங்கங்களுடைய இந்த த்விதள விமானம் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து கூட்டம், ஷாலாம்ச சம்ஸ்தானம், பஞ்சரம் பிரஸ்தரம் புனகா வேதிகிரீவாம்ச சிகரம் கிரமேண பரிகல்பயேது அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி ஏகதள விமானத்துலேருந்து இந்த 5 அங்கங்கள் கூடுறது. கூட்டம், கர்ணக்கூட்டம், ஷாலா, பஞ்சரம், பிரஸ்தரம், கிரீவம், சிகரம், ஸ்தூபி
இதெல்லாம் அதிகமாகுது. இதே மாதிரி தான், இதே ஒரு தலங்களை கொண்டு 12 தலமோ 13 தலம் வரைக்கும் விமானத்தை அமைக்கலாம் அப்படின்றது வந்து சாஸ்திரத்தில் தெரியப்படுறது. அதே மாதிரி பிராசாத லட்சணத்தில் வந்து பிரதமமாக சொல்லக்கூடியது வந்து உபபீடம். உபபீடம் அப்படின்னா என்னன்னா, அதஸ்தாத் உபபீடம் சியா திஷ்டிதா நஸ்யதாரகம் சோபனார்த்தம் ரக்ஷணார்த்தம் ச சமுத்ராயார்த்தம் ஏவவா அப்படின்னு சொல்றது. இந்த உபபீடம்னா என்னன்னா, இந்த அதிஷ்டானத்தை தாங்கக்கூடியதற்கான ஒரு பீடம். அதுக்கு வந்து உபபீடம்னு பேரு. இஷ்டான் நஸ்யதாரகம், ஆலயத்துடைய அலங்கார சோபைக்காகவும் ஆலயத்தை ரட்சணம் செய்யக்கூடியதற்காகவும் ஆலயத்துடைய உயரத்தை அதிகரிக்கிறதற்காகவும் கட்டப்படக்கூடியதே இந்த உபபீட்டமாகுது. அந்த உபபீட்டத்தை வந்து ஆகமம் வந்து 3ஆ பிரிக்கிறது. வேதிபத்ரம் பிரதிபத்ரம் சௌபத்ரம் உபபீட்டகம் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறது. அந்த வேதிபத்திரத்தில் வந்து பஞ்சாங்க உபபீட்டம் சப்தாங்க உபபீட்டம்னு 2. அதே மாதிரி பிரதிபத்திரத்தில் வந்து தசாங்க உபபீட்டம் துவாதசாங்க உபபீட்டம்ன்றது 2. இந்த சௌபத்ர உபபீட்டம் அப்படின்றது வந்து சாமானியமான ஆலயங்களில் கட்டக்கூடியது. இந்த 3 உபபீட்டங்கள், இந்த வேதிபத்ர உபபீட்டம்ன்றது வந்து அதிஷ்டானத்தோடு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் அமைக்கலாம், இல்லை தனியாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் அமைக்கலாம். அதே இந்த பிரதிபத்ர உபபீட்டம் வந்து கேவலம் அதிஷ்டானம் உபபீட்டம் மாத்திரம் கல்பித்த ஆலயங்களில் வந்து இந்த பிரதிபத்ர உபபீட்டத்தினால அமைக்கலாம். இந்த சௌபத்ர உபபீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கோபுராதிகளுக்கெல்லாம் வந்து இந்த சௌபத்ர உபபீட்டத்தினால அமைக்கலாம்ன்றது சாஸ்திரம் சொல்றது. அடுத்ததாக வந்து அதிஷ்டானம். உபபீட்டம் ஆனோடனே அடுத்தது வந்து அதிஷ்டானம். அதிஷ்டானம் அதோபக்ஷே தேவாகாரஸ்ய சித்தையே, இந்த ஆலயத்தோடைய மந்திர சித்திகோசரம் தான் இந்த அதிஷ்டானம்ன்றது வந்து கட்டப்படுறது. ஸ்தம்பாயாம திரிபாகைக்கம் அதிஷ்டானம் பிரமாணத்தா, அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்தம்பங்கள் நிற்கக்கூடிய பீட்டமாக இந்த அதிஷ்டானம் கருதப்படுறது. அதாவது நம்ம பொதுவாக ஒரு மந்திரம் சொன்னோம்னா க க க க ங, அதாவது பொதுவாக ஒரு சம்ஸ்கிருத அக்ஷரத்தில் வந்து ஒரு அல்பபிராணம் ஒரு மகாபிராணம், ஒரு அல்பபிராணம் ஒரு மகாபிராணம் இருக்கும். அதேமாரி இந்த அதிஷ்டானங்கள்லையுமே வர்க்கங்கள் வந்து ஒரு வெளிவர்க்கம் ஒரு உள்வர்க்கம், ஒரு வெளிவர்க்கம் ஒரு உள்வர்க்கம் அப்படின்னு இருக்கும். இந்த மந்திர சப்தங்களை வந்து ஸ்வீகரித்து அதை எம்பெருமானுடைய சேர்க்கிறதே வந்து இந்த அதிஷ்டான வர்க்கங்கள்லாம். அந்த மாதிரி தான் நம்மளோட இந்த ப்ரொனவுன்சியேஷனும் காக்கா காகாங்க அதே மாதிரி தான். ஒன்று வந்து தீர்க்கமாக இருக்கும், ஒன்று வந்து அல்பமாக இருக்கும், ஒன்று வந்து தீர்க்கமாக இருக்கும், ஒன்று வந்து அல்பமாக இருக்கும் அதிஷ்டானாதி வர்க்கங்களில். இதெல்லாம் காமிக்கக்கூடிய தத்துவங்கள் தான் இந்த அதிஷ்டானமாக கருதப்படுறது. இதை வந்து 2 விதமாக பிரிக்கிறது. பாதபந்தம் பிரதிபந்தம் திவிதம் யோனி மூலகம் அப்படின்றது. யோனி அப்படின்னா வழி. நமக்கு முதல்ல இந்த மந்திர மார்க்கத்தை காமிக்கக்கூடிய வழியாக இந்த அதிஷ்டானம் இருக்கு ஆலயங்கள்ல. இந்த அதிஷ்டானம் வந்து 2 விதமா, பாதபந்தம் பிரதிபந்தம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறது. இந்த பாதபந்தம் அப்படின்னா இந்த ஆலயங்கள் சொதுரமா இல்லாம இந்த வர்க்கபேதம் சொல்லுவோம். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவுல நீண்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல இந்த பாதபந்தத்துல இருக்கக்கூடிய அதிஷ்டானங்களை வந்து நிர்மாணம் பண்ணணும். இதே வெறும் சதுரஸ்ரமா, இந்த போட்டோல பார்க்கலாம், வெறும் சதுரமா இருக்கக்கூடிய ஆலயங்கள், எதுவும் வர்க்கபேதங்கள் இல்லாத ஆலயங்களுக்கு அந்த பிரதிபந்தம் அப்படின்ற அதிஷ்டானத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது சொல்றது. முதல்ல அதுல பாதபந்தம் பார்க்கறச்சு, பாதபந்தத்துல வந்து 4 விதமான வேதங்கள் சொல்றது. அதுல வந்து சுந்தர அதிஷ்டானம்ன்றது முதல் அதிஷ்டானம். 2வது வந்து சௌபத்ர அதிஷ்டானம் அப்படின்றது ஒரு அதிஷ்டானம். 3வது வந்து சௌகுமாரிய அதிஷ்டானம் அப்படின்றது ஒரு அதிஷ்டானம். 4வது வந்து புஷ்பபுஷ்கர அதிஷ்டானம்ன்றது ஒரு அதிஷ்டானம். அநேகமா விஷ்ணு ஆலயங்கள்ல எடுத்துக்கக்கூடிய அதிஷ்டானம் வந்து பாதபந்தங்கள்ல வந்து இந்த கடைசியா இருக்கக்கூடிய 2 தான் நிறைய எடுத்துப்பா. அதாவது இந்த பாதபந்தத்துல வந்து புஷ்பபுஷ்கர அதிஷ்டானம் தான் அநேகமான திவ்ய தேசங்கள்ல எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். எந்த இடத்துல வர்க்கபேதங்கள்லாம் இல்லையோ அங்க இந்த பிரதிபந்த அதிஷ்டானம் 4 விதமான பிரதிபந்த அதிஷ்டானம்னு பேரு 2வது. இந்த அதிஷ்டானத்துக்கு வந்து பிரதிபத்ர அதிஷ்டானம்னு முதல் அதிஷ்டானத்துக்கு பேரு. 2வது பிரதி சுந்தர அதிஷ்டானம்னு பேரு. 3வது வந்து பிரதிவேதிகா அப்படின்னு சாஸ்திரம் எடுக்கிறது, பிரதிவேதிகைன்னு பேரு. 4வது வந்து பிரத்யங்க அதிஷ்டானம்னு பேரு. இந்த 4 விதமான அதிஷ்டானங்கள் வந்து எந்த இடத்துல வர்க்கபேதங்கள் கோவில்ல இல்லையோ அந்த இடத்துல வந்து நிர்மாணம் பண்ணக்கூடியது. அடுத்ததாக வந்து இந்த பாதவர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த மண்டபத்துக்கு கீழ்பாகம் தூண்கள்லாம் இருக்கும் சன்னதியில ஒட்டி, அந்த தூண்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பாதவர்க்கம் அப்படின்னு பேரு. ஏன்னா விமானத்தை தாங்கக்கூடியது, நம்ம சரீரத்தை தாங்கக்கூடியது பாதம்ன்ற மாதிரி விமானத்தை தாங்கக்கூடிய தூண்களுக்கு வந்து பாதம் அப்படின்னு பேரு. அதனால அந்த இடத்துக்கு பாதவர்க்கம்னு சொல்றது.
அதுல இருக்கக்கூடிய ஸ்தம்பத்துக்கு வந்து கூட்டிய ஸ்தம்பம் அப்படின்னு பேர். அதாவது சவுத்தை ஒட்டி இருக்கும், ஒரு பக்கம்தான் இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்தம்பம் இருக்காது, அதுக்கு வந்து கூட்டிய ஸ்தம்பம்னு பேர். அதுக்கு கீழே வந்து முதல் வர்க்கம் வந்து அஸ்வபாதம் அப்படின்னு பேர். குதிரையோட கால் மாதிரி இருக்கும் அந்த வர்க்கம், அதனால அதுக்கு வந்து அஸ்வபாதம். அதுக்கப்புறமா சதுரஸ்ரம்னு சொல்லக்கூடியது கீழே அதுக்கான பீடம். அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடியது நாகபந்தம் அப்படின்னு. நம்ம தூண்லலாம் பார்த்தீங்கன்னா 4 மூலையில இப்படி பூ விரிஞ்சிருக்கும், அதுக்கு வந்து நாகபந்தம்னு பேர். அதாவது சர்ப்பாகாரமா நாகம் போல இருக்கும், அதனால நாகபந்தம்னு பேர். அதுக்கப்புறம் அஷ்டாசிரம்னு பேர். பொதுவாக அஷ்டாசிரம், சதுரஸ்ரம், விருத்தம் 3த்துக்கும் 3 அதிதேவதை உண்டு. அஷ்டாசிரம் விஷ்ணு, விருத்தம் பிரம்மா, சதுரம் சிவன், அந்த மாதிரி 3ஆ பிரிக்கிறது. அந்த பிரிக்கிறச்சே இந்த அஷ்டாசிரம் வந்து விஷ்ணு ஆலயங்களில் வந்து பொதுவாக அஷ்டாசிரத்துலலாம் இந்த தூண்கள்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா விருத்தாகாரமாக இருக்கும். சதுரஸ்ராகாரமாக இருக்கிறது விஷ்ணு ஆலயங்களுக்கு அதமம் அப்படின்றது எடுக்கிறது. அப்படி இருக்கிறது நடுவில் வந்து அஷ்டாசிரம், அப்புறம் சதுரஸ்ரம்னு சொல்லக்கூடியது அந்த வர்க்கத்தை வந்து அணைக்கக்கூடியது அந்த சதுரஸ்ரம் மேலே இருக்கிறது. அதுக்கு மேலே கண்டம், கடம்னு பேர். அந்த பானை மாதிரி இருக்கும், அதனால அந்த இடத்துக்கு கடம். அதுக்கப்புறமா குமுதகம், பாலிகா, அப்புறம் பத்மம். அதுக்கு மேலே வாழைப்பூ மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து போதியல் அப்படின்னு தமிழ் பேர். சம்ஸ்கிருதத்தில் வந்து போதிகா அப்படின்னு சொல்றது. இது பொதுவான ஒரு கூட்டிய ஸ்தம்பத்துடைய லட்சணம். இன்னும் மண்டப லட்சணங்கள்லாம் நிறைய ஸ்தம்ப லட்சணங்கள்லாம் இருக்கு. இதுல வரைச்சே இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பிரஸ்தரம், பாகுமூலகம், அதாவது விமானத்தோடைய தோலா இருக்கக்கூடியது இந்த தளம். நம்ம ஆத்துல ரூஃப்னு சொல்றோம் இல்லையா, இந்த தளம் தான் பிரஸ்தரம் அப்படின்னு சொல்றது. இந்த பிரஸ்தரத்துல வந்து மொத்தம் 5 வர்க்கம். பழைய நாள்ல நம்ம ஆத்துல எல்லாமே உண்டு உத்தரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கீழே. இப்போ இருக்கிற ஆத்துல எல்லாம் அந்த உத்தரம் இல்லை. பழைய நாள் இந்த பீம் மாதிரி நம்ம பழைய ஆத்துலலாம் இருக்கும். அந்த உத்தரத்துல வந்து பத்மம், கபோதகம் அப்படின்னு சொல்லி 2 உத்தர வர்க்கங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா பூதமாலை சொல்லக்கூடிய இந்த பூதங்கள்லாம் நாட்டியம் ஆடுற மாதிரி வர்க்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆலிங்கம், மந்திரி, பிரதி, வாஜனம்னு மேலே வந்து ஒரு 5 அங்க விஷயங்கள்லாம் சொல்றது. இது வந்து பிரஸ்தரம். அதுக்கப்புறமா இந்த த்விதலாதி விமான கல்பனம், 2 தலங்கள் மேலே கல்பிக்கக்கூடிய தலங்கள்லாம் வந்து கூட்டம், ஷாலா, பஞ்சரம், பிரஸ்தரம் அப்படின்னு 5 வர்க்கம் சொல்றது. அதில் வந்து இது வந்து கர்ணக்கூட்டம் வந்து அந்த விராட் ரூபமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு வந்து காதா இருக்கான், அதனால இது வந்து கர்ணக்கூட்டம். எல்லா விமானத்துடைய 4 மூலைகள்லையும் பார்த்தா அந்த கர்ணக்கூட்டம்ன்றது இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஷாலைன்னு பேரு. அதுக்கான வர்க்கம் வந்து வேதிகை, ஸ்தம்பம், உத்தரம், கபோதகம், பிரஸ்தரம், கண்டம், நாசிகா, சிகரம், பத்மம், ஸ்தூபி அப்படின்னு சொல்லக்கூடிய 12 வர்க்கங்களுடைய கூடியது. நம்ம ராஜகோபுரத்தோட மினியேச்சர் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு, அது வந்து ஷாலைன்னு பேரு. அதுக்கப்புறமா பஞ்சரம் அப்படின்றது பேரு. நம்மளுடைய நாசி தலைன்னு சொல்லுவோம் இதை. அந்த நாசி தலையுடைய ஸ்தம்பத்தை கூடிய இருக்கக்கூடியது பஞ்சரம்னு பேர். ஏன்னா பழைய நாளில் இதெல்லாம் வந்து அந்தர்வர்க்கம்னு பேர் ஒரு விமானத்தில். அதாவது இந்த பறவைகள், பட்சிகள்லாம் வந்து கபோதகம்னு சொல்லக்கூடிய இந்த புறாக்கள்லாம் வந்து அங்கே வசிக்கிறதுக்கான ஒரு வர்க்க இடமா எம்பெருமான் வந்து இதை சொல்கிறார். இது ஆனோடனே ஒரு விமானத்துக்கானது வந்து இந்த கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கழுத்து. கழுத்து வந்து இந்த பத்மம், இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டம்னு இருக்கும், அந்த கழுத்து நீண்ட கழுத்து. அதுக்கப்புறமா ஒரு பத்மாகாரமாக மேலே வந்து ஒரு ஆகாரம் இருக்கும், அந்த பத்மத்து வரைக்கும் கண்டம்னு சொல்லி. அதுக்கப்புறமா சிகரம் அப்படின்றது தான் இந்த பண்டியல் அப்படின்னு சொல்கிறோம் மேலே தமிழில். சம்ஸ்கிருதத்தில் வந்து சிகரம்னு பேர். அந்த சிகரம் வந்து சதுரமாக இருக்கலாம், இல்லை 8 பட்டமாக இருக்கலாம், இல்லாட்டி வட்டமாக இருக்கலாம். 3 விதமாக சொல்கிறது. இந்த சிகரங்கள் என்ன ஆகாரத்தில் இருக்கோ மேலே இருக்கக்கூடிய கலசங்களும் அதே ஆகாரத்தில் தான் இருக்கணும். சதுரமாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் வந்து சதுரஸ்ரமாகவும், இந்த அஷ்டாசிரமாக இருக்கக்கூடிய ஸ்தூபிகள் வந்து 8 பட்டமாகவும், விருத்தாகாரமாக இருக்கக்கூடிய கலசங்களுக்கு வந்து வட்டமாகவும் கலசங்கள் இருக்கணும். அதுக்கப்புறமா சோமசூத்திரம்னு சொல்கிறோம். இந்த திருமஞ்சனம் பண்ணுற ஜலம் வெளில வருது இல்லையா, இந்த ஜாதி பேதங்களில் வந்து ஒவ்வொரு வர்ணாசிரமத்துக்கு ஒவ்வொரு விதமான முகங்கள்னால எம்பெருமான் வந்து இந்த ஆலயத்துக்கு இந்த சோமசூத்திரத்துக்கு முகங்கள்லாம் சொல்கிற. பிராமணனாக இருந்தால் பசு முகத்தோடு இருக்கணும், க்ஷத்திரியனாக இருந்தால் சிம்ம முகத்தோடு இருக்கணும், வைசியனாக இருந்தால் கஜமுகத்தோடு இருக்கணும், சூத்ரனாக இருந்தால் வந்து மகர முகம், அதாவது முதலையோட முகமாகவோ மீனோட முகமாகவும் இருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்கிறது சாஸ்திரத்தில். அதுக்கு ஒவ்வொரு ஸ்தானங்கள் வந்து அதிஷ்டானங்களில் பட்டிகா, குமுதகம், ஜகதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 ஸ்தானங்களில் வந்து அங்கே எம்பெருமானுக்கு வந்து இது சொல்கிறது. இந்த விமானங்களில் என்னென்ன தேவதைகளை வந்து கல்பனம் பண்ணலாம் 4 விதமாக நமக்கு சொல்லியிருக்கு. முதல்ல இந்திரன், சிவன், நிருசிம்மன், பிரம்மா. அப்படி இல்லைனால் முருகன், தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீதரன், குபேரன். அப்படி இல்லையா வராகன், நரசிம்மன், ஸ்ரீதரன், ஹயக்ரீவன்.
அப்படி இல்லைனால் புருஷன் சத்யன் அச்சுதன் அனந்தன், அப்படி இல்லைனால் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன், அப்படி இல்லைனால் ஸ்ரீதரன் வராகன் ரிசும்மன் அனந்தன் அப்படின்னு 5 விதமாக பிரிக்கிறது. யாரெல்லாம் இந்த ஒரு தேவாலயத்தை வந்து நிர்மாணம் பண்ணுறாலோ இந்த தேவாலயத்துக்கு வந்து பலஸ்ருதி சொல்கிற தேவாகாரம் கரோமீதி சங்கல்பா தேவகேவலாத் சதாய காயகதம் பாவம் நஷ்யேத் ஜென்ம சதார்ஜிதம் அப்படின்றது. எவன் ஒருவன் இந்த ஆலயத்தை வந்து கட்டணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறானோ அவனுக்கே இந்த ஒரு 100 அவனோட இந்த 100 விதமான இருக்கக்கூடிய இந்த ஆயசில் வந்து இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் வந்து அந்த க்ஷணத்திலே அவனுக்கு போயிடுறது. ஆரம்பிய வந்திரம் மர்த்தியா ந சமாப்பிய மிருதோயதி சமாப்தஸ்ய கேகஸ்ய பலம் பூர்ணம் சமஷ்ணுதே. இந்த ஆலயத்தை வந்து பாதி கட்டிட்டு பாதி விட்டா அவனுக்கு அந்த சம்பூர்ண பலம் கிடையாது. சம்பூர்ணமாக எவன் ஒருவன் இந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ணுறானோ அவனுக்கு வந்து அதிக பலம் அப்படின்னு இந்த சாஸ்திரம்லாம் சொல்கிறது. அதாவது பொதுவாக இந்த ஆலயங்களுக்கு வந்து சொல்கிறச்சே கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படின்னா இது வந்து எம்பெருமானே விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ரூபமாக நம்ம சேவிக்கணும். எப்பயுமே பெருமாளை நிறைய பேர் இந்த ஆலயத்தெல்லாம் தொட்டு சேவிக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அது ஏன்னா காரணங்கள்லாம் இதான். ஒவ்வொரு காரணங்களையும் ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகளாக எம்பெருமானுடைய பாவிச்சு இந்த சரீரத்தில் வந்து எம்பெருமான் வந்து சூக்ஷ்ம ரூபமாக எழுதியிருக்க. அவர் வந்து அநேகமான வைகுண்டவாசியாக எழுதியிருக்கார். ஆனால் இந்த கலியுகத்தில் நம்மள மாதிரி மனுஷிய ஜென்மாக்களுக்கெல்லாம் அதாவது இந்த தபஸோ பகவத் சிந்தனையோ அதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் வந்து இருக்காது. ஏன்னா கலியுகத்தோடைய வெளி வியாபாரங்கள்லாம் இன்னைக்கு அப்படி மாறிடுது. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு வந்து இந்த பகவத் ஞானத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் எம்பெருமான் வந்து இந்த அர்ச்சாவதாரத்தை எடுத்து தன்னை பூஜி அப்படின்னு சொல்கிறான். நம்மளால் 3 மணி நேரம் உட்காந்து ஒரு இடத்துல தபஸ் பண்ண முடியாது. அதனால் பெருமாள் வந்து அந்த 3 மணி நேரமோ 1 கோடி வருஷமோ அந்த ரிஷிகள் பண்ண தபஸை வந்து நம்ம வந்து பகவத் தரிசன மாத்திரேன தத்பலம் அவாப்னோதி அப்படின்ற பெருமாள். அந்த தபஸ் பண்ண பலன் வந்து ஒரு மனுஷன் வந்து அந்த விக்கிரக ரூபமாக எம்பெருமான சேவிச்ச மாத்திரத்திலேயே தன்னை வந்து அந்த பலத்தை வந்து எம்பெருமான் வந்து அனுகிரகிக்கிறான்னு இங்கே வந்து சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்படியே எனக்கு கிடைச்ச அவகாசங்களில் இன்னும் 50 விதமான பேதங்கள் வந்து இதில் சொல்கிறது. சாமான்யமாக ஒரு பிராசாதம்னா இப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன நோட்ஸ் தான் இது. இந்த மாதிரி 20 நிமிஷம் அவகாசம் இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய பூர்த்தியான விஷயங்கள் சொல்ல முடியல. அதில் முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் இங்கே சொல்லியிருக்கேன். அடியனுடைய வார்த்தைகள் ஏதாவது பிழை இருந்தால் இங்கே இருக்கிறவாள் எல்லாரையும் க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வாசகதோஷா க்ஷந்தவியா. பஞ்சராத்திரம் மகாஜானம் நாராயண சமீரித்தம் பஞ்சராத்திராத் பரம்சாஸ்திரம் ந பூதோ ந பவிஷ்யத்தின்னு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகாக பாஞ்சராத்திர பிராசாத விதிகள் என்ன என்பதை ரொம்ப அழகாக சொன்னார். இவ்வளோ விஷயங்கள் ஒரு கோவில் உள்ளே அந்த எம்பெருமான் சேவிக்கிறது இருந்தாலும் எம்பெருமானுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியதான அந்த விமானங்கள் லக்ஷணங்களில் இவ்வளோ இருக்குது. நம்ம அதை பார்த்து கொண்டே போகிறோமே தவிர அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. ரொம்ப அழகாக சொன்னேன்.